இப்பொழுதும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 1 கொரிந்தியரின் புஸ்தகம் அதன் 9ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை தேவ பிள்ளைகளின் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும் பொழுது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் அதன் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார், பந்தய சாலையில ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது, கிறிஸ்துவுக்காக வாழுகிற வாழ்க்கை என்கிறது ஒரு பந்தய சாலையில ஓடுகிற ஓட்டம் போல இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பந்தய சாலையிலே அநேகர் ஒருமித்து ஓடுவார்கள், ஆகிலும் பந்தயத்தை ஒரே ஒரு மனிதன் தான் பெற்றுக் கொள்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோலதான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக வாழுகிற நாம், கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிற நாம், கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாக சுடர்களை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நாம், கிறிஸ்துவை வாழ்க்கை வாழுகிற நாம், கிறிஸ்துவை சார்ந்து வாழுகிற நாம் பந்தய சாலையில ஓடுகிற ஓட்டம் போல கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஓடுகிற இந்த ஓட்டத்திலே பந்தயத்தை நாம் பெறுவோமா என்கிறதை நாம் முன்வைத்து இந்த ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பந்தய சாலையில ஓடுகிறவர்களுடைய ஓட்டத்தின் நோக்கம் எல்லாம் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற இலக்கோடும் நோக்கத்தோடும் தான் அவர்கள் பந்தய சாலையில ஓடுகிறார்கள், ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளுகிறான். அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளுகிற மனிதனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது, மிகுந்த கனம் உண்டாகிறது. அல்லேலூயா. அவன் மற்றவர் எல்லாரை பார்க்கிலும் அவன் மேன்மைப்படுத்தப்பட்டவனாக, அவன் மற்றவர்கள் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக மாறிவிடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோலதான் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தை நோக்கி நாம் ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வழியில நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டம் வெறுமையாக ஓடி முடிக்கிறதற்காக நாம் ஓடவில்லை, பந்தயத்தை பெறுகிறதற்காக ஓடுகிறவர்களாக ஓடுகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு ஏராளமான தேவனுடைய ஜனங்கள் பந்தய பொருளை பெற வேண்டும் என்று சொல்லி தேவன் முன்வைத்திருக்கிற லெக்கை நோக்கி அவர்கள் ஓடுகிறவர்களாக, பிரயாணங்களை தொடர்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் சிலருடைய ஓட்டம் பகுதியிலே முடிந்து விடுகிறது. சிலருடைய ஓட்டம் கடைசி பரியந்தமும் நல்லா இருக்கிறது, செம்மையா இருக்கிறது. ஆனா கடைசி பகுதியில பந்தயத்தை இழந்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஏன் அவர்கள் கடைசி பகுதியில பந்தயத்தை இழந்து போகிறார்கள் என்றால், உலக ஆடம்பரத்தை விரும்புகிறார்கள், உலக சிற்றின்பங்களை அனுபவிக்க விரும்புகிறார்கள், உலக பதவிகளை மேன்மைகளை பெற்று அனுபவிக்க விரும்புகிறார்கள், உலக அரசியலில் ஈடுபட்டு உலக அரசியலை அவர்கள் நடப்பிக்கிறவர்களாக செயல்படுகிறார்கள். உலகத்தில் உள்ளதை எல்லாவற்றையும் தங்களுக்கு ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பி தாங்கள் நியமித்திருக்கிற பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிற
ஓட்டத்திலிருந்து அவர்கள் வழி விலகுகிறதுனால கடைசி பகுதியில அவர்கள் ஓட்டத்தை இழந்து அவர்கள் பந்தய பொருளை இழந்தவர்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே கைவிடப்படுகிறவர்களாக மாறுகிறார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களை நம்முடைய தேசத்திலும் உலக நாடுகளிலும் ஏராளம் நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறினவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்தவர்கள் ஏராளமானவர்கள் வழி விலகி போய் ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வழி விலகி போய் ஓட்ட பந்தயத்தை விட்டு விலகி சோறு போனவர்களாக அவர்கள் பந்தயத்தை இழந்தவர்களாக மாறி போய்விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழும்படி கர்த்தருடைய சரீரமாகிய சபையில கூட்டி சேர்த்து ஆண்டவருடைய வழியிலே நாம நடக்கிறவர்களாக ஓட்ட பந்தயத்தை நாம் தொடர்ந்து ஓடுகிறவர்களாக கிறிஸ்துவினுடைய இலக்கை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறோம். அல்லது நாம் ஒரு பந்தய பொருளை அடைகிறதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய லெக்கெல்லாம் பந்தயத்தை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும். நாம் ஒருபோதும் நம்முடைய ஓட்ட பந்தய வழியை விட்டு விலகி போகாதபடி சரியான வழியில ஓடி சரியான லக்கை அடைந்து பந்தயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஓடி முடிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும், மிகுந்த நன்மைகளை கொண்டு வரும், நித்திய கன மகிமை அது நமக்கு ஏற்படுத்தி தருகிறதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவினுடைய வழியிலே பந்தயத்தை பெற்று அனுபவிக்கிறதற்காக ஓடுகிற நாம் ஒருபோதும் வழி விலகி போக கூடாது. ஒருபோது பகுதியிலே நம்முடைய ஓட்டத்தை நிறுத்திவிடக் கூடாது. அல்லேலூயா. தொடர்ந்து ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். பந்தய பொருளை அடைகிறதற்காக இலக்கை நோக்கி தொடர்ந்து பிரயாணம் பண்ணி தொடர்ந்து ஓடி தேவன் நமக்கு நியமித்து தந்திருக்கிற ஓட்டத்தை சரியா ஓடி முடிக்கிறவர்களாக ஜெயம் பெற்றவர்களாக பந்தயத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு தான் தேவன் நம்மை ரட்சித்து தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி தம்முடைய சரீரமாக சபையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாருக்கும் ஒரே விதமான ஓட்டங்கள் கிடையாது. நாம் ஓடுகிற வழி பாதை ஒரே வழி ஒரே பாதையாக இருக்கிறது. அது இயேசு என்கிற வழியாக இருக்கிறது. ஆனா இந்த வழியில நம்முடைய ஓட்டங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. சிலருக்கு விசுவாசித்து ஆண்டவரை பற்றி கொண்டு ஓடுகிற ஓட்டம், சிலருக்கு இயேசுவை விசுவாசித்து அவருடைய ஊழியத்தை செய்து ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். சிலருக்கு ஆண்டவரை எப்பொழுது துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதற்கான ஓட்டத்தை நியமித்து வைத்திருக்கிறார். சிலருக்கு அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை செய்கிற ஓட்டத்தை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். சிலருக்கு தீர்க்க தரிசனங்களை உரைத்து ஜனங்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை மீறுதல்களை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்களோடு இயேசுவினுடைய வழியில ஓடுகிறதற்கு அவர்களை பயிற்றுவித்து ஓட பண்ணுகிறதற்கான பயிற்சியாளராக இருந்து செயல்படுகிற ஓட்டத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படி நமக்கு எந்த விதத்தில் ஓட்டங்கள் இருந்தாலும் இந்த ஓட்டத்தை நாம சரியா ஓடி முடிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி ஓடி முடிக்கும் பொழுதுதான் பந்தயத்தை நம்முடைய கரத்தில் பெற்றுக் கொள்வோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில பந்தய பொருளுக்காக ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள். அதிலே ஒருவனே பந்தயத்தை பெறுகிறான். அந்த ஒருவன் அதிகாரிகள் மூலம் பந்தயத்தை பெறுவான், அல்லது அரசாங்கத்தின் மூலம் பந்தயத்தை பெறுவான், அல்லது ஆளுநர்கள் மூலம் பந்தயத்தை பெறுவான், அல்லது பெரிய கோடீஸ்வர மனிதன் மூலம் பெரிய கனம் பெற்ற மனிதன் மூலம் பந்தய பொருளை பெறுவான். அந்த பந்தய பொருளும் பெறுகிற மனிதனுக்கு அந்த நேரத்தில் பெரிய மகிழ்ச்சியும் பெரிய கனமும் பெரிய சந்தோஷமும் உண்டாகிறதாக காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நானும் பந்தயத்தை யாரிடத்திலிருந்து பெறுகிறோம் என்றால் உங்களையும் என்னையும்
உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து உங்களையும் என்னையும் மீட்டு ரட்சித்து தம்முடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கிறதற்காக கல்வாரி சிலுவையிலே பாடு அனுபவித்து இரத்தம் சிந்தி உங்களுக்காக எனக்காக ஜீவனை தந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நீங்கள் பந்தயத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்காக நீங்கள் ஓடுகிறவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆகையால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய ஓட்டம் இப்பொழுது சரியாக இருக்கிறது. இந்த ஓட்டத்தை கடைசி பரியந்தமும் ஓடி நீங்கள் வழி விலகாதபடி காத்துக்கொண்டு விசுவாசத்தை உறுதியாய் பற்றிக் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை உறுதியாய் பற்றிக் கொண்டு வேத வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசித்து ஓடி ஜெயம் கொண்டவர்களாக கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து கிறிஸ்துவனிடத்திலிருந்து பந்தயத்தை பெற்று நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் திருமணம் பெற்றுகிறார். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். உங்களுடைய ஓட்டமானது பெற்றுக் கொள்ளத்தக்கதான ஓட்டமாக முடிவடையும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கரங்களை கட்டளையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். தங்களுடைய ஆவியை, ஆத்துமாவை, சரீரத்தை ஒடுக்கி இந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்தினாலே எந்த பாதிப்புகளும் வராதபடி பந்தயத்திலே நாம் சரியாக ஓடி ஜெயம் கொண்டு பந்தயத்தை பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லாவற்றையும் அடக்கி கீழ்ப்படுத்தி இச்சை அடக்கம் உள்ளவர்களாக ஓடுகிறார்கள். அல்லேலூயா. 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 கரங்களை கட்டளையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. கீழே வாசிங்க. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். பாருங்க, எல்லா விதத்திலும் பந்தயத்தில் போராடுகிறவர்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருந்து போராடுகிறார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். அல்லேலூயா. அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறவர்கள் ஆகிய பந்தயத்தில் போராடுகிற ஜனங்களே, தங்களுடைய வாழ்க்கையில இச்சைகள் வராதபடிக்கு இச்சை அடக்கம் உள்ளவர்களாக காத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்ந்து பிரயாணம் பண்ணுகிற நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அழைக்கப்பட்டு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற நாம் எவ்வளவு இச்சை அடக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்கிறத நீங்கள் நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். கீழே வாசிக்கலாம். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் ஆண்டவருடைய வழியில எதற்காக ஓடுகிறோம் தெரியுமா? அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்காக அப்படி ஓடுகிறோம். அப்படி ஆண்டவருடைய வழியில அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறதற்காக ஓடிக்கொண்டிருக்கிற நாம் எல்லா விதத்தில் நாமும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மிடத்தில் இச்சை என்கிறது காணப்படக்கூடாது. அல்லேலூயா. உலக இச்சைகள் காணப்படக்கூடாது. மாம்ச இச்சைகள் காணப்படக்கூடாது. ஜீவனத்தின் பெருமைகள் காணப்படக்கூடாது. கண்களின் இச்சைகள் காணப்படக்கூடாது. பிசாசினால் உண்டாகியிருக்கிற இச்சைகள் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. எல்லா விதத்திலும் நாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருந்து சரியான வழியில ஓடி நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறவர்களாக, நாம் முடிசூட்டப்பட்டவர்களாக, கனப்படுத்தப்பட்டவர்களாக, கனத்தையும் மகிமையும் தரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக ஓட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ஏராளமானவர்களிடத்தில் இச்சை அடக்கம் இல்லை. அல்லேலூயா. இச்சை அடக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு என்கிற வார்த்தையை
அசுத்தமான காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி தங்களுடைய வாழ்க்கையை காம விகாரத்துக்கு நேராக மாற்றி தங்களுடைய வாழ்க்கையை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அன்பு என்கிற வார்த்தை புனிதமானது, அது பரிசுத்தமானது, அது இயேசு மகாராஜாவாகிய அன்பு. அல்லேலூயா. இந்த அன்புக்கு ஈடு இணையாக இந்த ஒரு உலகத்தில் ஒரு அன்பும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை தரித்திருக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பிரதிபலித்து வாழுகிற நாம், எல்லா விதத்திலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையே பிரதிபலித்து இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினாலே சகல ஜனங்களையும் தேவனுடைய சபையாகிய கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே கொண்டு சேர்க்கிறவர்களாக, அந்த சரீரத்திலே உண்டாயிருக்கிற எல்லாவித சத்திய உபதேசத்திலும் அவர்களை நடத்தி கரைகள் திரைகள் முதலினவைகள் இல்லாமல் பிழையற்றவர்களாக மகிமை உள்ள கற்புள்ள கன்னிகைகளாக தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறதற்கு ஏதுவான சுத்த அன்புள்ளவர்களாக நாம் அன்பு கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்பதை நாம் அறியாதிருக்கிறோம். அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் எல்லாமே இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறதற்கு ஏதுவாக புத்தி கெட்டாத அந்த அன்பை நாம் விளங்கிக் கொள்ளுகிறதற்காக தேவன் நமக்கு பிரகாசிக்கிற மனக்கண்களை தரும்படியாகவும் நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த அன்பு நம்மை குற்றப்படுத்தாது, அந்த அன்பு நம்மளை வேதனைப்படுத்தாது, அந்த அன்பு நம்மளை பரியாசம் பண்ணாது, அந்த அன்பு நம்மை என்ன செய்யாது, கேவலப்படுத்தாது. அல்லேலூயா. அந்த அன்பு நம்மை வாழ வைக்கிறது.